आदिपराशक्ति माता की जय। सूक्तं यदीयमरविंद भवादिदिष्टम् आवर्त्य देवी अनुपदं सुरथः समाधिः द्वावप्यवापतुरभीष्टमनन्यलभ्यं तामादिदेव तरुणीं प्रणमामि देवीं। சுரதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜாவும் சமாதின்னு சொல்லக்கூடிய ஒரு வணிகனும் பிரம்மாதி தேவர்களுடைய ஹிருதயத்தில் ஸ்புரிச்ச ஸ்தோத்திரங்களால சூக்தங்களால தேவிய ஸ்துதிகள்லாம் செஞ்சு அந்த ஸ்துதிகள் இவா ரெண்டு பேரும் பல ஆவர்த்திகள் பாராயணம் செஞ்சதனால அவ விரும்பின பலன்கள் அம்பாள் அவளுக்கு அடைய முடியாத பலன்களை அவளுக்கு கொடுத்தா. அப்பேற்பட்ட உலகநாயகியா இருக்கிற பரமேஸ்வர பத்னியான அம்பாளை நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்றா. இந்த தேவி மகாத்மியம் ஆரம்பத்துல ராஜோவாச்ச அப்படின்னு வரும். அது சுரதன்னு பேர் அந்த ராஜாவுக்கு. வைஷ்ய உவாச்ச அப்படின்னு வரும். அந்த வைஷ்யன் அப்படிங்கிறவருடைய பேர் தான் சமாதி அப்படின்னு சொல்றது. இவாளுடைய பலன்கள் எப்படி இருந்தது அப்படின்னு அம்பாள் 13வது அத்தியாயத்துல சொல்ற அம்பாளுடைய வாக்குனால அத நம்ம அந்த சந்தர்ப்பத்துல அனுபவிப்போம். தனுரனு சங்கரணக்ஷண சங்க பரிஸ்புரதங்க நட்டத் कटके कनकपिशंग पृषत् कनिशंगर सद्भट शृंगहतावटुके कृतचतुरंग बलक्षितिरंग घटत् बहुरंगरटत् बटुके जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते। आदिपराशक्ति माता की जय।